வருகிற 24/6/2015 அன்று மாலை 3 மணிக்கு அம்மா அவர்களின் அகிலம் போற்றும் வெற்றிக்காக எங்களது கலையுலக பிரச்சாரம் நடைபெற உள்ளது. இதில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், தென்னிந்திய நடிகர் சங்கம், தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கம், தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனம் ஆகிய அமைப்புகளின் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் வெற்றிக்காக பிரச்சாரம் செய்யும் வகையில் கலையுலகத்தினர் அனைவரும் தங்களின் பங்களிப்பை அளித்து கலந்து கொள்ள உள்ளோம் என்பதை தமிழ் திரையுலகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இது எங்களுடைய கலையுலகத்தினுடைய முதல்வர், தமிழகத்தின் முதல்வர், அகிலம் போற்றக்கூடிய அரும்பெரும் சாதனைகள் பண்ணியிருக்காரு. கலையுலகத்தின் சார்பாக இருக்கக்கூடிய அம்மா அவர்களுக்கு எங்களுடைய பங்களிப்பை நன்றி கடனாக செலுத்தியிருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கி என்னென்ன வகையில் மேம்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பது அவருடைய ஆட்சியில் நாங்கள் அனுபவிக்கின்றோம். ஆகவே அந்த மகிழ்ச்சிக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் எங்களுடைய பிரச்சாரம் அமையும். இதெல்லாம் இல்லைம்மா, இது இப்போ சொன்ன பற்றியா, இதுதான் உங்களுடைய கேள்விக்கு பதில். இது இல்லை, இதுதான் எங்களுடைய கேள்விக்கு பதில். நாங்கள் நாங்கள் சுதந்திர காற்றை சுவாசித்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்த பிரச்சாரம் அமையும். நீங்கள் அன்றைக்கி அவசியம் வரணும். எங்களுடைய பிரச்சாரத்தினுடைய வியூகத்தை நீங்கள் பார்க்கணும். 4 அமைப்புகளை சேர்ந்து வரும்பொழுது எந்த அளவுக்கு, அதாவது அதே நேரத்தில் இது எங்களுடைய சொந்த செலவில் எங்களை நாங்களே ஈடுபடுத்தி நாங்களாக சென்று எங்களுடைய நன்றியை செலுத்துகின்ற ஒரு சூழல் இது. ஆகவே எங்களுடைய சொந்த செலவில் நாங்கள் செல்கின்றோம். அதில் என்னென்ன கட்டுப்பாடு இருக்கிறது என்பதை தெரிந்து அதற்கேற்ற மாதிரி எங்களுடைய பயணம் அமையும். அத்தனை பேரும் வருவாங்க. நடிகர் சங்கம் வந்ததுன்னா நடிகர் சங்கத்தில் அத்தனை பேரும் வருவாங்கம்மா. ஆகவே இது உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன், இது எங்களுடைய தேர்தல் விதிமுறைக்கு ஏற்பட்ட மாதிரி எங்களுடைய பயணம் அமையும். எங்களுடைய நன்றியை தெரிவிக்கும் பயணமாக அது அமையும். அது அகிலத்துக்கு கௌரவிக்கும் வகையிலும், திரையுலகுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலும், தமிழக மக்கள் நலம் பலம் பெறும் வகையில் எங்களுடைய தேர்தல் பணி அமையும். நன்றி. எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரே அணியா எல்லாருமே இருக்கணும், கலைக்குழுவோட கருத்தா இருக்கு சார். இது எல்லாமே சேர்ந்து பண்றது ஆரோக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி கலை குடும்பத்தில் இருக்கிற நடிகர்கள் தானே அது, உங்களால வளர்ந்தவங்க தானே, அவங்களுக்கு நீங்க சொல்ல போற அந்த கருத்து, நீங்க என்ன சொல்ல வரீங்க, அவங்களை எப்படி அப்படின்ற விஷயம் சொன்னாங்க. இந்த நடிகர் சங்கத்து விவகாரம் நம்ம அது நீங்கள் கேட்குறதும் இப்போ எங்களுடைய உள்ள கிடைக்க நீங்கள் புரிஞ்சுன்னு இருப்பீங்க. ஆகவே அதுக்கு வழி அமைத்து எங்களை வழி நடத்த செல்றதுக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை. நன்றி.